நமசிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருள் தரு முக்கண்ணி அம்மை உடனாய அருள்மிகு முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் அடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எங்கள் ஆசிரியர் சித்தாந்த வித்யாநிதி திருமதி மு மங்கையர்க்கரசி மற்றும் எங்களை வழிநடத்தும் ஜெகநாதன் ஐயா மற்றும் கலந்து சிறப்பிக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். சர்க்குணநாதேஸ்வரர் திருக்கோவில் திருக்கருவிலை கொட்டிட்டை. இது சிவஸ்தலம். திருக்கருவிலை கொட்டிட்டை தற்போது கருவேலி என்றும் சர்க்குணேஸ்வரபுரம் என்றும் வழங்குகிறது. இங்கு எழுந்தருளிருக்கும் இறைவனின் பெயர் சர்க்குணநாதேஸ்வரர். இறைவியின் பெயர் சர்வாங்க சுந்தரி. தலம் மரம் வில்வ மரம் என்றும் தீர்த்தம் யமதீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்தலம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் சாலையில் உள்ள பூந்தோட்டம் அருகில் உள்ள சிவஸ்தலம். தேவார பாடல் பெற்ற 63வது காவிரி தென்கரை தலமாக கருதப்படுகிறது. கோயிலின் அமைப்பு. ஒரு அலங்கார நுழைவாயில் நம்மை வரவேற்கிறது. நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசாலமான நடைபாதை உள்ளது. நடைபாதையின் முடிவில் நந்தி மண்டபம் உள்ளது. அதை தாண்டி கிழக்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. அக்கோபுரம் வழியாக உள்ளே சென்றால் இறைவன் கருவறை ஒரு முன் மண்டபத்துடன் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் கணபதி பாலசுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன. கருவறை வெளிப்பிரகார சுவர் மாடங்களில் கோஷ்டமூர்த்திகளாக அமைந்துள்ள நர்த்தன விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பைரவர் உருவங்கள் பழமையும் கலை சிற்பமும் வாய்ந்தவையாக உள்ளன. கருவறை முன் மண்டபத்தில் நடராஜர், ஆஞ்சநேயர் ஆகியோரை தரிசிக்கலாம். கருவறையில் இறைவன் சர்க்குணநாதேஸ்வரர் என்ற பெயருடன் லிங்க வடிவில் அருட்காட்சி தருகிறார். அம்பாள் சர்வாங்க சுந்தரி பெயருக்கு ஏற்றார்போல் மிகுந்த அழகுடன் கிழக்கு நோக்கி 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள். அண்ணலின் கவனத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக அன்னை உலகத்து அழகையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வந்தாளாம். இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் சில காலம் இருந்த அம்பிகை பின் இங்கு சர்வாங்க சுந்தரியாக இறைவனின் முன் நின்றாளாம். இவளை தரிசித்தால் பெண்களின் திருமணம் தடைகள் நீங்கி விரைவாக திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இக்கோவிலில் நவகிரகத்திற்கு தனி சன்னதி கிடையாது. இவ்வாலயத்தின் தீர்த்தம் யமதீர்த்தம். இது கோவிலுக்கு வெளியே உள்ளது. கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் குளத்தின் நடுவில் அமைக்கப்பட்டு உள்ளது. சர்க்குணன் என்னும் அரசன் பூஜித்து பிறவிக்கடலை கடந்த தலமாதலால் சர்க்குணேஸ்வரபுரம் என்றும் இத்தலத்திற்கு பெயர் உண்டு. கருவிலை என்ற பெயரே இனி ஒரு தாயின் கருவிலே உதிக்க வேண்டாம் என்னும் மோட்சத்தை கொடுக்கும்படியான நிலையை குறிக்கும். இந்த கோவில் சர்க்குணேஸ்வரரையும் சர்வாங்க சுந்தரியையும் தரிசித்தால் அந்த பேரு நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. இந்திரனும் தேவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். கருவேலி இறைவனை தரிசிப்பதற்கு நமக்கு பிராப்தம் இருந்தால் தான் அவரின் தரிசனம் நமக்கு கிட்டும். பாடல் எண் 1. மட்டிட்ட குழலார் சுழலில் வலை பட்டிட்டு மயங்கி பறியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிழி கொட்டிட்டை உறைவான் கழல் கூடுமே. வாசனை மிக்க கூந்தலை உடைய பெண்களின் மயக்க வலையில் விழுந்து பற்று கொண்டு துன்பத்தை உணராமல் உங்களை சூழ்ந்துள்ள வினைகள் நீங்குவதற்கு கருவிழி கொட்டீட்டையில் உறைபவனான சிவபெருமானை திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். பாடல் எண் 2. நாளம் அழ்கு மனிதர்கள் நாள்தோறும் ஏலமாமலரோடு இலை கொண்டு நீர் காலனார் வருதல் முன் கருவிழி கோளவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினே. பூமியில் செழித்து வாழும் மனிதர்களே, தினமும்
நறுமணமுள்ள சிறந்த மலர்கள் மற்றும் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து யமன் உங்களை கவர வரும் காலத்திற்கு முன்னரே அழகிய நீண்ட சோலைகளை உடைய திருக்கருவிழி கொட்டிட்ட என்னும் இத்திருத்தலத்திற்கு சென்று இறைவனை சேர்வீராக. பாடலின் 3. வங்கமாயின பேச பறைந்து நீர் மங்குமானினையாதே மலர்கொடு கங்கை சேர் சடையான் தன் கருவிழி கொங்குவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினே. தீயென பேசி உங்கள் வாழ்க்கையை வீணாவதை உணருங்கள். ஆயுள் மங்குவதை தெரிந்து கொள்ளாமல் இருக்காதீர்கள். கங்கையை அணிந்த சிவனை மலரிட்டு வணங்குங்கள். திருக்கருவிழி கொட்டிட்டை திருத்தலத்தை சென்று சேர்வீராக. பாடல் எண் 4. வாடி நீர் வருந்தாதே மனிதர்கள் வேடனாய் விசையர்க்கு அருள் செய்த வெண்காடனார் உரைகின்ற கருவிழி கோடு நீள் பொழில் கொட்டிட்டை சேர்மினே. மனிதர்களே, வாழ்க்கை துன்பங்களால் வாடி வருந்தாதீர்கள். அர்ஜுனனுக்கு வேடனாக வந்து அருள் செய்த திருவெண்காடனார் சர்க்குணநாதேஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் திருக்கருவிழி என்னும் இடத்தில் கிளைகள் நீண்ட பூம்பொழில்களை உடைய கொட்டிட்டையை சேர்வீராக. பாடல் எண் 5. உய்யுமாறிது கேண்மின் உலகத்தீர் பைகொள் பாம்பரையான் பழையார் மழு கையினான் உரைகின்ற கருவிழி கொய்கொள் பூம்பொழில் கொட்டிட்டை சேர்மினே. உலகத்தில் உலக மக்களே, நீங்கள் பிறவி பிணியிலிருந்து உய்யும் வழி, தப்பிக்கும் வழி இதுவே. படமெடுத்த பாம்பை இடையில் கட்டிய சிவபெருமான், மழுப்படை ஏந்திய கையினை உடைய சிவபெருமான், பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்கருவெளி கொட்டிட்டை என்னும் தலத்தில் உரையும் சிவபெருமானை சென்று சரணடையுங்கள். பாடல் எண் 6. ஆற்றவும் அவலத்து அழுந்தாத நீர் தோற்றும் தீயோடு நீர் நிலம் தூவெளி காற்றும் ஆகி நின்றான் தன் கருவிழி கூற்றம் காய்ந்தவன் கொட்டிட்டை சேர்மினே. துன்பத்தில் ஆழ்ந்து போகாமல் தோன்றுகின்ற நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று ஆகிய ஐம்பூதங்களும் தானாகவே நின்றவன், யம தர்மனை காலால் உதைத்து அழித்தவன். இத்தகைய சிறப்புடைய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கருவிழி கொட்டிட்டை என்னும் தலம் சென்று அடைந்து நீங்கள் உய்வு பெறுவீர்களாக. பாடல் எண் 7. நில்லா வாழ்வு நிலை பெறும் என்றெண்ணி கொல்லாவாறு செய்ய புரியாது நீர் கல்லாரும் அதில் சோழ் தன் கருவிழி கொல்லேறு ஊர்பவன் கொட்டிட்டை சேர்மினே. நிலை பெறாத இவ்வுலக வாழ்க்கையை நிலையானது என்று தவறாக நினைத்து தீய செயல்களை கொள்ளாத வழியில் செய்யாதீர்கள். கல்மதில் சூழ்ந்த குளிர்ந்த சோலைகள் நிறைந்த கருவிழி கொட்டிட்டை என்ற தலத்தில் உறையும் காளையை வாகனமாக உடைய சிவபெருமானை சென்று சேர்வீராக. பாடல் எண் 8. பிணித்த நோய் பிறவி பிரிவு எய்துமாறு உணர்த்தலாம் இது கேண்மின் உரு தீர கணத்தினார் தொழுது ஏத்தும் கருவிழி குணத்தினான் உரை கொட்டிட்டை சேர்மினே. உடலை வருத்தும் நோய்களையும் தொடரும் பிறவி பெருங்கடலையும் நீக்கி முக்தி நிலையை அடைவதற்கான வழியை சொல்கிறேன், கேளுங்கள். உருத்திர கணத்தினார் சிவகணங்கள் தொழுது போற்றும் கருவிழி என்னும் தலத்தில் உறையும் நற்குணங்கள் உடைய சிவபெருமான் வீற்றிருக்கும் கொட்டிட்டை என்னும் தலத்தை சென்று சேர்வீராக.
பாடல் எண் 9. நம்புவீரிது கேண்மின்கள் நாள்தோறும் எம்பிரான் என்று இமையவர் ஏத்துமே கம்பனார் உரைகின்ற கருவிழி கொம்பனார் பயில் கொட்டிட்டை சேர்மினே. நம்புவீர், உறுதியாக கொள்வீர், நாள்தோறும் எம்பிரான் என்று இமையவர் ஏத்தும் தேவர்கள் தினமும் எம் தலைவன் என போற்றும் ஏகம்பனார் திருவேகம்பத்தில் உரையும் சிவபெருமான் பூங்கொம்பு போன்று பெண்கள் பயில்வதும் ஆகிய கருவெளி கொட்டிட்டை என்னும் பதியில் உரையும் இறைவனை சென்று சேர்வீராக. பாடல் எண் 10. பாருளிரிது கேண்மின் பருவரை பெருமார் எடுத்தானை அடர்த்தவன் கார்கொள் நீர்வயல் சூழ்தன் கருவிழி கூர்கொள் வேலினன் கொட்டிட்டை சேர்மீனே. இவ்வூமியில் வாழும் மக்களே கேளுங்கள். பெரிய மலையாகிய கைலாயத்தை அதன் நிலை பெயருமாறு எடுத்த ராவணனை தன் கால் விரலால் அடர்த்தவன் சிவபெருமான். மேகங்கள் தவழும் நீர்வளமிக்க வயல்கள் சூழ்ந்த குளிர்ந்த கருவிழி என்னும் இத்திருத்தலத்தில் வீற்றிருப்பார். கூர்மையான வேலாயுதத்தை ஏந்திய அடியார்களை காக்கும் தலைவனான சிவபெருமானின் கொட்டிட்டையை சென்று சேருங்கள். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு குறிப்பாக இந்த தல வரலாறு அம்மையோடு அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்குது. உடனே அம்மை பற்றிய குறிப்புகளோடு சென்று இந்த பதிகம் இறைவன் பெருமையை சொல்லி நமக்கு நெறிகாட்டுற பதிகம், கட்டளை பதிகம்னு சொல்லலாம். என்ன பதிகம்? கட்டளை பதிகம்.